இதோட முக்கியமான விஷயம் இஸ்லாத்தோட அக்கீதா அடிப்படையான விஷயங்க. அடிப்படை விஷயம் என்ன நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாயிட்டாங்கன்னு விளங்கியிருக்கிறீர்கள. மூத்தாயிட்டாங்களா உசுரோடு இருக்கிறாங்களா? மூத்தாயிட்டாங்க. மூத்தானதுனால அடக்கம் பண்ணியிருக்கிறோம். நம்ம வேறு வகையான வாழ்க்கை வாழ்வாங்க. மூத்தான எல்லாருமே என்ன செய்கிறாங்க? வேறு வகையான வாழ்க்கை, பரிசக்கூடிய வாழ்க்கைங்கிற ஒன்று இருக்கிறது. இந்த துன்யாவோட உள்ள உறவை பொறுத்தவரைக்கும் முடிந்து விட்டது. துன்யாவுக்கு அவங்க வரமாட்டாங்க, நம்ம பேசுகிற அவங்களுக்கு விளங்காது, அவங்க பேசுகிற நமக்கு விளங்காது, நமக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, இந்த பூமிக்கு வருகை தர வேண்டிய அவசியமும் கிடையாது, அவங்களுடைய போதனைகள் தான் வாழ்ந்து கொண்டு இருக்குன்னு நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். ஆனால் இது இன்றைக்கி நம்ம எல்லோரும் விளங்கி வைத்த ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த நேரத்தில் நடந்தது. ரசூல்லாட்ட எல்லோரும் பாடம் கற்றுருக்காங்க சஹாபாக்கள்லாம். இஸ்லாத்தின் அடிப்படை அல்லாஹ் ஒருத்தன் தான் ஹய்யுல் கையூம். ஆயத்துல் குர்சியில் என்ன வருது? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கையூம். சாகாமல் உயிரோடு இருப்பவன் என்பது அல்லாஹ்வுடைய தன்மை. ஹையினா உயிரோடு இருக்கிறவன், கையும்னா என்றென்றும், என்றென்றும் உயிரோடு இருக்கிறவன்கிறது யாருடைய தன்மை? அல்லாஹ்க்கு மட்டும்தான். எந்த மனிதராக இருந்தாலும் என்றென்றும் உயிரோடு இருக்க மாட்டாங்க, போய்தான் ஆகணும். மனுஷனுக்கு அல்லாஹ்வுக்கும் உள்ள வித்தியாசமே எதில் இருக்கிறது? ஹய்யுல் கையூமில் இருக்கிறது. இப்போ இந்த ஹய்யுல் கையூமை விளங்கினோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதை அவங்க மறுத்திருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கல்ல, கண்ணு முன்னாடி பார்க்குறாங்கல்ல, கூப்பிட்டு பார்க்குறாங்க, கை கால் அசைய மாட்டேங்குது, பேச மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க, சும்மா அப்படி உடம்பு தான் இருக்குது, நல்லா தெரியுது கண்ணு முன்னாடி, அவங்களுடைய பாடியை கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க, எந்த அசைவுமே இல்லை. இப்போ என்ன முடிவுக்கு வரணும்? ரசூலுல்லாஹ்விட்ட பாடங்கத்தை சஹாபாக்கள் தானே மூத்தாயிட்டு இருந்தாங்கன்னு வரணும். மூத்தாவலங்கிறாங்க. பாடியை போட்டு வச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பை அடக்கம் செய்யாமல் போட்டு வைத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லைங்கிறாங்க. இதில் யாரெல்லாம் முக்கியமாக சொல்கிறா? உமர் தலைமை தாங்கிறார். எந்த உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹுல என்திகோல் அலிசான உமர் நாவில் சில நேரங்களில் அல்லாஹ் பேசுகிறான்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த மாதிரியான சிறப்பு பெற்ற உமர் என்ன பண்ணுறாரு? எவனாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனாங்கன்னு சொன்னீங்க, நடக்கிறது வேறங்கிறார். அவர் கொஞ்சம் போல்ட்டான ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆளுங்கிறார், இல்லை பயப்படுறாங்க, அவர் தலையை சீவிடுவேங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து இருக்கிறார்கள், கண்ணு முன்னாடி அவங்க மரணித்து இருக்கிறது தெரிகிறது. ஆதாரங்கள் அடுக்கடுக்காக குரானில் இருக்கிறது. இன்னக்க மையத்துன், நீ மரணிக்கக்கூடியவர், குரானில் வசனம் இருக்குது, நீ மரணிக்கக்கூடியவர். ஓ இன்னஹும் மையத்துன், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு குரானில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் மரணித்து விடுவார்கள் வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவையும் மாத்தவ் குத்தில, இந்த முகமது மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபுத்தும் அல்ல ஆக்காபிக்கும், வந்த வழியே போய் விடுவீங்களா அல்லாஹ் கேட்குறான் குரானில். ரசூலுல்லாஹ் மூத்தாயிருவாங்கன்னு விளங்குதா இல்லை? அதில் இருந்த ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது இந்த வசனம் இறங்குது. எப்படி இறங்குது? அவையும் மாத்த, இந்த முகமது மரணித்து விட்டால், அவ் குத்தில கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபுத்தும் அல்ல ஆக்காபிக்கும், ரிவர்ஸில் போயிடுவீங்களா, அவங்களுக்காக அந்த மார்க்கத்துக்கு வந்தீங்களா, எனக்காக நீங்கள் வரலையா என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு வசனத்தை கேட்டிருக்கிறான். இந்த வசனங்களெல்லாம் பார்க்குற யாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதை பார்த்த உடனே என்ன முடிவுக்கு வந்திருக்கனே? எல்லாருக்கும் வரக்கூடிய மௌத்து அவங்களுக்கு வந்து விட்டது, அப்படி தான் விளங்கணும். இன்னும் சொல்ல போனால் பல உரைகள் நிகழ்த்தும் பொழுது மரணத்தை சொல்கிற மாதிரியே உரை நிகழ்த்துவாங்க. கடைசி காலங்களில் சஹாபாக்களுக்கு விலகி அழுதுலாம் இருக்கிறாங்க. விடைபெறுற உரையாக இருந்தாலும் சில ஆரம்பத்தில் படித்தோம்ல, விடைபெறக்கூடிய ஒரு உரையாக இருந்தது என்றெல்லாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மரணிப்பேன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் உரைகளில் சொல்லி, நான் என் வேலை முடிந்து விட்டது, என் கடமை முடித்து விட்டேன், நீங்கள் சொல்லிவிடுங்கள், அல்லாஹ் நீ தான் சாட்சி, இதெல்லாம் எதை காட்டுது? நான் எத்தி வைத்து விட்டேனா? மக்கள்கிட்ட கேட்குறாங்க, ஹல் பல்ல குத்து, நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேனா? அப்போ எல்லாத்தையும் கடைசி வச்சு கடமையெல்லாம் நிறைவேற்றி விட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அல்லான்னு அல்லாவை சாட்சி ஆக்கினாங்களே, அது மரணத்தை சொல்லலையா? இப்படியும் சொன்னாங்க. ஹதீஸ் குர்ஆன்லையும் இருக்கிறது. அது மாதிரி முஆது இப்னு ஜபல் ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்பும் பொழுது, அநேகமாக அடுத்த ஆண்டு நீ வரும் பொழுது நீ பார்க்க மாட்டாய் அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. நீ உன்னை கவர்னர் அனுப்புகிற, அடுத்த ஆண்டு நீ வரும்போது என்ன செய்ய மாட்டேன், நீ என்னைய பார்க்க மாட்டான்னு சொன்னாங்க. அது பேர் பார்க்க மூத்தா போயிட்டாங்க. அப்போ இப்படியெல்லாம் தனிப்பட்ட முறைகளையும் பொதுவான அறிவிப்புகள்லையும் நான் என்னுடைய வேலை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி இதாஜா நசூருல்லாஹி அந்த ஆயத்தை இறங்கினோன்னே என்ன செய்கிறாங்க சஹாபாக்கள்லாம்? அது சில பேர் வெற்றியை சொல்லுதுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி வரும் பொழுது, மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழையும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து போற்று அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது பெரிய பெருமையை சொல்கிற மாதிரி இருக்குது. இதை கேட்டு சில சஹாபாக்கள் அழுதுருக்கிறாங்க. என்னத்துக்கு அழுதுறீங்கன்னா, இது வெற்றியை சொல்லலை, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை சொல்கிறது. வெற்றி, அதாவது எல்லாம் முடிந்து வேலை முடிந்து விட்டது, இனிமே
மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துட்டாங்க, இனிமேல் உமக்கு வேலை இல்லை, நீ போக போகிறேங்கிற செய்தியை அல்லாஹ் வந்து சூசகமாக சொல்கிறான்னு எத்தனை சஹாபாக்கள் புரிந்து கொண்டு அழுதெல்லாம் இருக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ரசூலுல்லாவே பல தடவை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கண்ணுக்கு முன்னாடி இறந்து கிடக்கிற கண்ணால் வர பார்க்கவும் செய்கிறோம். உசுரோட இருந்தால் கை அசையணும், கால் அசையணும், பேசணும், நேற்று செஞ்ச காரியங்கள்லாம் இன்றைக்கி அதை விட இன்னும் கேட்ட மூச்சாவது விடணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் மூச்சாவது விட்டுருந்தா கூட உசுரோட இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். மூச்சையும் நின்று போச்சு. அப்போ பார்த்துருக்கு, இவ்வளோ ஆதாரமும் இருக்குது, கண்ணாலையும் பார்க்குறாங்க, மூத்த ஆகலைன்ட்டாங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்துட்டாங்க. அப்போ தான் அபூபக்கர் வந்து ஊருக்கு வெளியே குடியிருந்தவர். அபூபக்கர் மதீனாவில் குடியிருக்கலை, ஊருக்கு வெளியே சனகண்டு ஊருக்கு வெளியே உள்ள இடத்துல அவங்க குடியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க தகவல் வருது. கேள்விப்பட்டவுடனே வேகமாக வர்றாங்க. வந்து மஸ்ஜிதுக்கு போய் என்ன செஞ்சாங்க, உள்ள நுழைஞ்சு ஆயிஷா நாயுடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு வைக்கப்பட்டிருக்கிறது. நேரம் அங்கே வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து முகத்தை அப்படியே முகத்தை மூடி இருக்குல்ல தெரிய விளக்குறாங்க. விளக்கி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க முகத்தில் வந்து தன்னுடைய முகத்தை வைத்து முத்தமிடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உடலில் அந்த முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு விட்டு அழுகிறாங்க. அபூபக்கர் வந்து என்ன செய்கிறாங்க, அழுகிறாங்க. அழுதுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பி அபி அந்த யா நபி அல்லா, அல்லாவுடைய நபியே, நான் என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். லா யஜ்மவுல்லாஹு அலைக்க மௌத்தத்தைனி, அல்லாஹ் வந்து உங்களுக்கு 2 மௌத்தை எல்லாம் ஏற்படுத்தவில்லை. அப்படி சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் மௌத்து ஆகிட்டாங்க, இப்போ எந்திரிச்சிட்டு மரவர்க மௌத்தை போவாங்க. இது ஃபஸ்ட்டு மௌத்து. கொஞ்ச நேரத்தில் எழுந்து உட்காருவாங்க பாருங்களேன். உட்காந்துட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்புறம் ஒரு மௌத்து வரும். அவங்களுக்கு 2 மௌத்தாக்குன்னு சொல்லி சில பேர் மௌத்தை மறுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி சாரார் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மறுப்பா என்ன சொல்கிறாங்க, அவங்கள உனக்கு சொல்லாமல் ரசூலுல்லாஹ் உனக்கு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் வந்து 2 மௌத்தை தரவில்லை, ஒரு மௌத்து தான். அந்த மௌத்தை இப்போ அடைந்து விட்டீர்கள், முடிஞ்சிருச்சு, நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்று அவங்கள பார்த்தே சொல்கிறார். மக்கள்லாம் வந்து மௌத்து ஆவலன்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, நீங்கள் மரணித்து விட்டீர்கள் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்கள் உமரை சுற்றி மக்கள்லாம் நிற்கிறாங்க. எவனாவது மௌத்தான சொல்ல வெட்டி விடுவாங்கிறார் அவர். நேராக அவர் வந்தோடனே அபூபக்கரை கண்டா உமர் எல்லோரும் பயந்துருவாங்க. ஆள் வந்து உறுதிப்பாட்டில் அவர் மிஞ்சின ஆள் கிடையாது. உடல் வயிறாக்கும் அதில் எல்லாம் உமர் கூடியவராக இருக்கலாம். அந்த கொள்கை உறுதியில் வந்து அபூபக்கர்னா அப்படியே அடங்கிடுவாங்க எல்லாரும். அவர் வர்றார். வந்தவன் என்ன செய்கிறாங்க, ஒரு இந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அந்த ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தும் சொல்லுவாங்கல்ல, அதை சொல்லிட்டு மக்களுக்கு பயான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அபூபக்கர் உமர் விட்டு இப்படி எல்லாம் அங்கே வந்துட்டாங்க. அபூபக்கர் பேச ஆரம்பிச்சோன்னு செஞ்சாங்க, உமரை விட்டு விட்டு எல்லா மக்களும் அபூபக்கரை சுற்றி கூட்டமாக ஆகிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டோம். அப்படி வருது ஹதீஸில், அம்மாபாத் ஃபமன் கான மின்கும் யாபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யாராவது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்குறவர்களாக இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், இப்போ இன்ன முகமதன் கதுமாத், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாகி விட்டார்கள். அவங்கள நீங்கள் கடவுளாக நினைத்தீர்களே ஆனால் வழங்கிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். ஒமன் கான யாபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குவவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபைனல்லாஹ் ஹய்யுன் லா யமூத், அவன் ஒருத்தன் தான் சாகாமல் உயிரோடு இருக்கிறவன். நீங்கள் ரசூலுல்லாஹ் மூத்தாகலன்னு சொன்னீர்களே ஆனால் அவங்கள வணங்குறீங்கன்னு அர்த்தம், கடவுள் ஆக்குறீங்கன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லைன்னு நீங்கள் சொன்னால், மரணிக்காமல் உயிரோடு இருக்கிற தன்மை அல்லாஹ்வுடைய தன்மை, அந்த தன்மை நீங்கள் ரசூலுல்லாஹ் கொடுத்தீர்களே ஆனால் ரசூலுல்லாஹ் வணங்குறீங்கன்னு அர்த்தம். எச்சரிக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வணங்குறவர்களாக இருந்தால் தெளிவாக டிக்ளேர் பண்ணுறேன், அவர்கள் இறந்து விட்டார்கள். வாள் எடுத்துகிட்டு போய்ட்டு வா பார்ப்போங்கிற மாதிரி உமருக்கு சவால் வர்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைன்ன முஹம்மதன் கதுமாத், மரணித்து விட்டார்கள். உமன் கான யாபுதுல்லாஹ ஃபைனல்லாஹ் ஹய்யுன் லா யமூத், யார் அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள், அவன் தான் சாகாமல் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன். அப்போ தான் மூத்தாயிட்டாங்கிற ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் பதியுது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, இந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுறாரு. ஒமா முஹம்மதுன் இல்லா, குர்ஆன் ஆயத்தை வாசிக்கிறார். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது ரசூல் தான், அல்லாஹ் இல்லை. முகம்மது ரசூலை, குர்ஆனுடைய வசனம் இது, முகம்மது ரசூலை தவிர யாரும் இல்லை. கது கபல ஹலத்து மின் கபலிஹி ருசுலு, அவருக்கு முன்னாடி தூதர்கள்லாம் போய்விட்டார்கள், அவரும் போயிடுவார், அவர் ரசூல் தான் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை என்ன செய்கிறாங்க, ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டினவுன்னு அப்போ தான் என்ன செய்கிறாங்க, அந்த வசனம் இன்னைக்கு தான் இறங்கின மாதிரி அவங்க மறந்து போயிருக்கிறாங்க. சஹாபாக்கள் குர்ஆனில் இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய இறப்புடைய அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அந்த வசனங்கள்லாம் குர்ஆனில் இருக்க அப்படி இருக்கிறத மறந்து போச்சு. அபூபக்கர் சொன்னோன்னே இன்னைக்கு தான் இந்த வசனத்தை இறங்குனுச்சோங்கிற அளவுக்கு எங்களுக்கு புதுசாக தெரிஞ்சு என்று சொல்கிறாங்க.
இது புகாரியில் 1242. எல்லாருமே இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே திரும்பி அந்த ரசூலுல்லாஹ் மூத்தா போனது ஒத்துக்கிட்டாங்க. உமா முகமது இல்லா ரசூலுங்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் அந்த இதையும் சொல்லி காட்டுறாங்க. அவையும் மாத்த அவ் குத்தில, முகமது மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபத்தும் அல்ல ஆக்காபிக்கும், வந்த வழியை நீங்கள் திரும்ப போகிறீங்களா? ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டா பழையபடி பல தெய்வம் வணக்கத்துக்கு போகிறீங்களா? இப்போ அவங்களையும் கடவுளாக்கி அல்லாஹ் ஒரு கடவுள், முகமது ஒரு கடவுள் என்று சொல்லி பழைய நிலைக்கு போக போகிறீங்களா அப்படின்னு அந்த வசனத்தை வாசி காட்டுறாரு. உமை என் கலிபால அகிபைகி, எவனாவது வந்த வழியை திரும்பி சென்றீர்களே ஆனால் புலையல் துரல்லாக செய்யா, அல்லாவுக்கு நீங்கள் எந்த கேடும் செய்யும், உனக்கு தான் கேடு. அல்லாவுடைய இடத்துல ரசூலுல்லாஹ் வச்சியானால் உனக்கு தான் கேடு, அல்லாவுக்கு எந்த கேடும் இல்லை. ஒச எஜில்லாஹு ஷாக்கிரீன், நன்றியோடு நடப்பவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். அந்த வசனத்தை வாசித்து என்ன செய்கிறாங்க, காட்டுகிறார்கள். அப்போ இதெல்லாம் பார்த்த பிறகு தான் சஹாபாக்கள்லாம் அபு உமருடைய கையில் உள்ள வாழ் கீழே விழுவுது. எல்லாம் ஆமாம் நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோமே, இவர் மட்டும் இந்த நேரத்தில் சொல்லாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அபூபக்கர் சொல்லாமல் இருந்தால் கொஞ்சம் கற்பனை, அப்படி செய்யக்கூடாது. இந்த நேரத்தில் அவர் சொல்லாத வரைக்கும் அவர்கள் இதை அறியாமல் இருந்தாங்களா இல்லையா? அபூபக்கர் போய் சொல்லாத வரைக்கும் அந்த சஹாபாக்கள் நிலை என்ன? இன்னக்கு மையத்துங்கிற ஆயத்து குர்ஆனில் இருக்கு, தெரியவில்லை. ஒமா முகமது இல்லா ரசூல் தெரியவில்லை. அவையும் மாத்தவ குத்திலங்கிறது தெரியவில்லை. அப்போ இது எல்லா வசனமும் குர்ஆனில் இருக்கிறது. அவங்களுக்கு என்ன செய்யல, சஹாபாக்கள் யாருக்கும் ஞாபகத்துக்கு வரவில்லை. கண்ணுக்கு முன்னாடி உண்மையாக காட்சியளித்து கொண்டிருக்கு, அதுவும் அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அப்போ என்ன விளங்குறோம்? அவங்களும் உணர்ச்சி வசப்பட்டால் நம்ம எப்படி பிழையாக முடிவெடுப்போமோ? ஒரு முக்கியமான ஒரு ஆள் மூத்தா போயிட்டார், நம்ம கரெக்டாக சிந்திக்க மாட்டோம். வீட்டில் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள் இறந்துட்டார்னு வைங்க, அந்த இறப்பு நம்மளை பாதிச்சுன்னு சொன்னால் கரெக்டாக சிந்திக்க மாட்டோம். அந்த நேரத்தில் வந்து மூளை சரியாக வேலை செய்யாது. அந்த பிறகு நார்மலாக வந்த பிறகு நம்மளை அப்படி செஞ்சோம், நம்மளை அப்படி நடந்தோம், அப்படியெல்லாம் பின்னாடி நம்மளே என்ன செய்வோம், அது வெட்கப்படுவோம். அந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு வர்ற மாதிரி சஹாபாக்களும் வந்திருக்கிறது. அவங்களும் கவலைப்படும் போது இப்படி மாறி விடுவார்கள், குழப்பம் வரும்போது மாறி விடுவார்கள், பிரச்சனை வரும்போது மாறி விடுவார்கள், ஒன்னோட கொண்டு சொல்லி விடுவார்கள், தப்பான முடிவு எடுத்து விடுவார்கள். இதெல்லாம் இதுக்கு வந்து இது புகாரில் 3670 இருக்குது. இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் எதுக்காக வேண்டி அவங்களை பின்பற்றணும்? இந்த மாதிரி நடந்திருக்கிறாங்கல்ல, நடந்து ஒரு அபூபக்கர் திருத்தினதுனால கரெக்டான மார்க்கம் வந்துருச்சு. மற்ற திருத்தாத எத்தனை மசாயல்கள் இருந்திருக்கேன், இவர் சொல்லி இவர் கவனத்துக்கு வந்ததுனால திருத்திருச்சு. திருத்தாமல் எத்தனை விஷயத்தை அவங்க தவறாக முடிவு எடுத்திருப்பாங்க. நம்ம ஏன் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும்? மனிதர்கள் பிழைவிட வகி தான் பிழை இருக்காது, அல்லாஹ்வுடைய செய்தி தான் பிழையாக வராது. ரசூலுக்கு வகியில் வந்த செய்தியில் பிழை இருக்காது. ரசூல் சொந்தமாக சொன்னாலும் பிழை ஏற்பட்டுரும். அபசவத்தை வல்லா மாதிரி கடி கடிச்சிருவார்கள், தப்பா முடிவு எடுத்து விடுவார்கள். வகியில் வந்தால் தான் பிழை இருக்காது. இப்போ பிழைக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று இருக்கும் பொழுது அதைத்தான் நம்ம பின்பற்ற வேண்டும். அவன் தான் எஜமானத்தான் பின்பற்ற வேண்டும். அவன் அல்லாட்டிலிருந்து வகி ரசூலுக்கு தான் வரும், ரசூலை தான் பின்பற்ற வேண்டும். இப்படி புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் சான்றுகளாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து